Welcome on Healthcare Analytics AD 3002 Unit 1 Standardized Code Sets. ஸோ ஸ்டாண்டர்டைஸ்ட் கிளினிக்கல் கோட் செட்ஸ் அது எதுக்காக என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்கலி ஒரு டூல். எதுக்கான டூல்னா மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் அதை கிளாஸிஃபை பண்ணுறதுக்காகவும் ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா ஒரு டாக்டர் வந்து அதை ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க, இன்னொரு டாக்டர் அதை கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க, இன்னொரு டாக்டர் அதை சுருக்கி சிஹெச்எஃப்னு சொல்லுவாங்க, இன்னொரு டாக்டர் அதை சிஸ்டோலிக் ஹார்ட் ஃபெயிலியர் சொல்லுவாங்க, ஏன்னா அது சிஸ்டோலிக் ஃபேஸில் நடந்திருக்கிறதுனால. பட் கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாமே ஹார்ட் ஃபெயிலியருங்கிற ஒரு ஈவெண்ட்டை தான் குறிக்குது. எல்லாமே சேம் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் ஒரு ரூமில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளினிக்கல் கோட் தேவைப்படும்னு வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி கிளினிக்கல் கோட் கேன் பி அ தாட் ஆஃப் யூனிக் ஐடென்டிட்டி ஃபார் மெடிக்கல் கான்செப்ட்ஸ். மெடிக்கல் கான்செப்ட்ஸ்க்கான ஒரு யூனிக் ஐடென்டிட்டியை கிளினிக்கல் கோட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த கிளினிக்கல் கோட்ஸில் என்னென்ன டிசீஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், என்ன லேப் டெஸ்ட், என்ன கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸ், ட்ரக்ஸ், அதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும், பாக்டீரியல் ஸ்பீசிஸ், அது இதுன்னு எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த கொஷினில் நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டியது இந்த 5 திங்ஸ் தான். ஸ்டாண்டர்டைஸ் கோட் சிஸ்டமோட நேம் தெரிஞ்சதுன்னா அந்த நேமை வச்சு ஈஸியாக நம்மளால் வந்து ஆன்சர் எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ், ஐசிடி. மெயினாக மெமரைஸ் பண்ண வேண்டியது இந்த 5 நேம்ஸ் தான். இந்த 5 சிஸ்டம் நேம்ஸ் மெமரைஸ் பண்ணிட்டா இந்த ஹோல் கொஸ்டினே எழுதிடலாம், ஏன்னா உள்ள வந்து கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஃபர்ஸ்ட் ஐசிடி, இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ். இதில் வந்து இதோட டிசீஸ் அண்ட் என்னென்ன டிசீஸ் இருக்குது, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கோட் பண்ணுறதுக்காக இந்த ஐசிடியை யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஹூ மெயின்டைன் பண்ணுறாங்க, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதை 10 years ஒன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்டேட் பண்ணி இப்போ கரண்ட்டில் வந்து ஐசிடி 11 அப்டேட்டட் வெர்ஷனாக இருக்குது. இருந்தாலும் ஐசிடி 10 தான் இப்போ வரைக்குமே வைடாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோட் என்னென்ன கன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா 8 ஆல்ஃபா நியூமெரிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் அது என்ன கேட்டகரியை சார்ந்த டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணும். அதை தொடர்ந்து ஒரு பீரியட் இருக்கும், அதாவது டாட். ஸோ ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் ஒரு டாட், அதுக்கப்புறம் ரிமைனிங் கேரக்டர்ஸ் டோட்டலாக 8 இருக்கலாம், 8க்கு கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ ரிமைனிங் கேரக்டர்ஸ் வந்து இன்னும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் J18.9, ஜே அப்படிங்கிறது அந்த டிசீஸ் வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சார்ந்த டிசீஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அது வந்து சாப்டரை டிஃபைன் பண்ணும். 18 அப்படிங்கிறது அது நிமோனியாவோட வெரைட்டியை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும், அதாவது கேட்டகரி. டாட் பீரியட் நம்ம தனியாக என்ன கண்டிஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக பீரியட் டாட்டை யூஸ் பண்ணுவோம். அது என்ன கண்டிஷன்னா அன்ஸ்பெசிஃபைட் நிமோனியா. ஸோ நான் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் வர அன்ஸ்பெசிஃபைடான நிமோனியா அப்படின்னு இவ்வளோ பெருசாக சொல்கிறதுக்கு சிம்பிளாக J18.9 அப்படின்னு சொன்னால் காமனாக எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இதுதான் வந்து இந்த கான்செப்ட். செகண்ட் ஒன் வந்து சிபிடி, கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜியில் வந்து என்னென்ன கோட் பண்ணுவாங்கன்னா மெடிசன்ஸ், அதாவது மெடிக்கல் திங்ஸ், சர்ஜிக்கல் திங்ஸ், அப்புறம் தெரபெட்டிக் ப்ரொசீஜர்ஸ், இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸையும் கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி. பேர்லேயே இருக்கும். இதை வந்து அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் டெவலப் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஹைரார்கியலான கோடிங் சிஸ்டம் கிடையாது. ஸோ இந்த கோடில் வந்து 4 நியூமரிக் கேரக்டர் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஒரு 5th ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 4 கண்டிப்பாக நியூமரிக் கேரக்டர் தான், 5ஆவதாக இருக்கிறது ஆல்ஃபபெட்டாகவும் இருக்கலாம், நியூமரிக்கல் கேரக்டராகவும் இருக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி அவுட் பேஷண்ட்டோட விசிட், அதுக்கப்புறம் எவல்யூஷன், ஃபிசிக்கல் கண்டிஷன் அனாலிசிஸ், இதுக்கெலாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து 99213 அப்படிங்கிற கோட் வந்து அவுட் பேஷண்ட் விசிட் ஃபார் எவல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை குறிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லயன்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து லாஜிக்கல் அப்சர்வேஷன் ஐடென்டிஃபயர்ஸ் நேம்ஸ் அண்ட் கோட்ஸ். இது வந்து லயன்சி வந்து மேஜராக யூஸ் பண்ணுறது லேப் டெஸ்ட் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாம் கோட் பண்ணுறதுக்காக. இதை வந்து ரீஜன் ஸ்டெஃப் இன்ஸ்டிடியூஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் வந்து ஓவர் 70,000 வெரைட்டி ஆஃப் கோட்ஸ் இருக்குது. 70,000 வெரைட்டி ஆஃப் கோட்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய லார்ஜ் டேட்டாபேஸ் அப்படின்னே சொல்லலாம். இதோட கோடில் ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்குன்னா ஒரு 6 digit நம்பர் இருக்கும். அதில் 6th digit மட்டும் வந்து ஐஃபன் போட்டு பேலன்ஸ் டிஜிட் கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ செப்பரேட்டட் பை ஹைஃபன் ஃப்ரம் த லாஸ்ட் டிஜிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் 5 லெட்டர் லாஸ்ட் டிஜிட்ல இருந்து
ஐஃபன்னால செப்பரேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் லேப் டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு வந்து மல்டிபிள் கோட்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் வந்து லேப் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் WBC கவுண்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம்னா, அது வந்து நம்ம எடுக்கிற நம்பர் ஆஃப் கவுண்ட், நம்பர் ஆஃப் ஸ்பெசிமென்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம், அந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து இதில் கன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ சப்போஸ் மெத்தட் மாறிச்சுன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கோட், சப்போஸ் எடுத்திருக்க டைம் இன்டர்வல்ஸ் மாறிச்சுன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கோட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோட்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து கோட் ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 4548-4 இது வந்து ஹியூமோக்ளோபின்கான பிளட் லெவலுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து 4th ஒன் வந்து NDC, நேஷ்னல் ட்ரக் கோட். பேர்லேயே இருக்குது ட்ரக், அப்போ ஆப்வியஸாக இது ட்ரக் கோடு தான் டீல் பண்ணும். இது வந்து US FDA மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து இருக்கிறதுலேயே வந்து லாங் கோட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது இதுதான். இதில் வந்து 10 digit லாங் கோட்ஸ் இருக்கும். 3 சப் காம்போனன்ட்ஸ் மெயினாக அந்த லாங் கோட்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் லேபிளர் காம்போனன்ட். லேபிளர் காம்போனன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைன்னா மேனுஃபேக்சரர் யார் அப்படிங்கிறத குறிக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் காம்போனன்ட். ப்ராடக்ட் காம்போனன்ட் அந்த ஆக்சுவல் ட்ரக் என்ன, அதில் என்ன ஃபார்முலேஷன், அது என்ன டோசேஜில் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ மருந்து பேக் சைட்லலாம் பார்த்தா நமக்கு இருக்கும் இதுதான் ட்ரக்கோட பேர், இதில் வந்து இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து 1 to 2 எடுத்துக்கலாம், இல்லை ½ பில் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் பேக்கேஜ் கோட், அதாவது ஸ்பெசிஃபிக்காக பேக்கேஜோட ஷேப் அண்ட் சைஸை குறிக்கும். அதாவது அது டியூபாக இருக்கலாம், பாட்டிலாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அதை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு லாங்கான 10 digit கோட் இருக்குது. ஃபர்ஸ்ட் 4 digit வந்து டிஸ்டா ப்ராடக்ட் அப்படிங்கிறத குறிக்குது. நெக்ஸ்ட் 4 digit வந்து அது என்ன டோசேஜ் ஃபார்மில் இருக்குது, அதாவது அது கேப்சூலாக இருக்குது அப்படின்னு குறிக்குது. நெக்ஸ்ட் 02 அது வந்து 100 கேப்சூல்ஸ் வந்து ஒரு பாட்டிலில் இருக்குது அப்படின்னு குறிக்குது. 5th ஒன் இதுதான் லாஸ்ட் ஒன், SNOMED சிடி. SNOMED சிடி ஃபுல் ஃபார்ம் வந்து சிஸ்டமேட்டிக்கல் நாமன்கிளேச்சர் ஆஃப் மெடிசன் கிளினிக்கல் டேர்ம்ஸ். நாமன்கிளேச்சர்னா என்ன, நேம், பேர் வைக்கிறது. நம்ம ஆக்சுவலி இந்த என்டையர் கொஸ்டின்லேயே வந்து எப்படிலாம் வந்து எதுக்கெல்லாம் பேர் வைப்பாங்க அப்படின்னு தான் பார்ப்போம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 lakh கிளினிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து இதுக்குள்ள அடங்கும். 3 lakh கிளினிக்கல் கான்செப்ட் அப்படின்னா பாக்டீரியா, வைரஸு, டிசீஸு, லேப் டெஸ்ட்டு எல்லாமே என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். ப்ளஸ் வந்து அதுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஸ் 1.3 million ரிலேஷன்ஷிப்ஸும் இதுக்குள்ள அடங்கும். அதாவது வந்து ஒரு லேப் டெஸ்ட்டுக்கும் ஒரு ட்ரக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பும் இதுக்குள்ள அடங்கும். ஸோ 3 lakh கிளினிக்கல் கான்செப்ட், அந்த 3 lakh கிளினிக்கல் கான்செப்ட்குள்ளே இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதால இது இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய ஒரு சிஸ்டம். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த். இது வந்து ஒரு பெரிய சிஸ்டமாக இருந்தாலும் இதுதான் இருக்கிறதுலே பெரிய சிஸ்டமாக கேட்டால் இல்லை, இதை விட ரொம்ப பெரிய சிஸ்டம் இருக்குது. அந்த பெரிய சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறவங்களும் வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் தான். பட் அந்த பெரிய சிஸ்டம் வெறும் ஹெல்த் கேரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதில் ஃபினான்ஸ் இருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். அந்த எல்லா டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இது ஒரு டொமைன், இது ஒரு தனி டொமைனுக்கான சிஸ்டம். அண்ட் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமையும் வச்சுருக்காங்க, அது வந்து மெட்டாமேப். மெட்டாமேப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கோட்ஸை வந்து மேப் பண்ணி எடுக்கிறதுக்காக. பட் ஸ்டில் இது எல்லாமே இருந்தாலும் இது வந்து ஒரு எமர்ஜென்சியாக மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறதுக்கான ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் சேம் மீடியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ்க்கு வரலாம். இன்கேஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ், பேஷண்ட்டோட கேர் அண்ட் பேஷண்ட்டை எப்படிலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஐடியா. ஸோ பேஷண்ட் இருக்கும்போது வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலான டேர்ம்ஸ் வச்சு டாக்டர்ஸ் மட்டுமே பேசிக்கிறதுனால டீட்டெயில்ஸ் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். பிசைட்ஸ் தட் டேட்டா அக்யூரேட்டாக இருக்கும், டாக்குமெண்டேஷனுக்கு யூஸ் ஆகும், பெட்டர் டாக்குமெண்டேஷன் இருக்கும். கான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து அடிக்கடி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். ஸோ வந்து ட்ரைனிங் தேவைப்படும், டெஃபினட்டாக டாக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் தேவைப்படும். அண்ட் அதை யூசேஜுக்கு கொண்டு வரதுக்கும் டைம் ஆகும். எஃபெக்டிவ் யூசேஜ் எப்போ வரும்னு தெரியாது. அண்ட் வந்து டேட்டா அது அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கான டேட்டாக்கான சேவ் பண்ணுற பிளேஸ் அண்ட் ஏரியாவும் அதிகமாக தேவைப்படும். இதெல்லாம் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இதுதான் இந்த கொஸ்டின். தேங்க்யூ.